Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோனா ஒரு ரேண்டமான ஒரு ஹால் ஃபார் மை அப்கமிங் ட்ரிப். ஸோ வந்து ஒரு ட்ராவல் ஃபைன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. நெக்ஸ்ட் வீக் வந்து நாங்கள் வந்து ஒரு ட்ரிப் போகிறோம். அதுக்காக ஸோ கொஞ்சம் ட்ராவல் சைஸில் எசென்ஷியல்ஸும் அண்ட் அந்த ட்ரிப்புக்காக எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஒரு சில திங்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ அதுதான் ஒரு ஹாலாக போடலான்னு இந்த வீடியோ. இது வந்து ட்ராவல் சைஸில் என்ன வாங்கினு காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாடி லோஷன். இது வந்து நிவியாவோட நேச்சுரல் க்ளோ பாடி லோஷன். நான் வந்து கொஞ்சம் எஸ்பிஎஃப் இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு பார்த்தேன். ஸோ இதில் எஸ்பிஎஃப் 15 இருக்குன்னு போட்டிருந்தாங்க. சரி ஓகே, எனக்கு இந்த சைஸ் ஓகேவா இருந்தது, அதனால வாங்கிட்டேன். அண்ட் நிவியா வேற, எனக்கு நிவியா வந்து நல்லாவே செட் ஆகும். வேஸ்லின்லையுமே சின்ன சைஸ் இருந்தது, பட் அது எனக்கு அவ்வளவா மாய்ஸ்சரைசிங்காக இருக்காது. ஸோ அதனால இந்த நிவியா வந்து பிக் பண்ணிட்டேன். இது வந்து நான் லோக்கல் பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினேன். அண்ட் கண்டிஷ்னருமே வந்து இந்த சின்ன, அதாவது எல்லாமே எனக்கு லெஸ் தென் 100 ml இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கினேன். ஸோ இதுவுமே கரெக்டாக 100 ml கண்டிஷ்னர். டவ்வோடது இன்டென்ஸ் ரிப்பேர் 1 minute கண்டிஷ்னர். ஸோ ஷாம்பு வந்து ஹோட்டலில் இருக்கும், கண்டிஷ்னர் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இது வாங்கியிருக்கேன். தேர்ட் ஒன், இது வந்து ஸ்பெசிஃபிக்காக ட்ராவலுக்குன்னு இல்லை, ரீசெண்டாக பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸில் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஷவர் ஜெல் வாங்கினாங்க. அவங்களுக்கு அங்கே வந்து அந்த டைம்ல பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த ஆஃபர்ல வந்து நான் எனக்கு வந்து பாடி லோஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். எனக்கு இந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, ஜாப்பனீஸ் செர்ரி பிளாசம். சரி ஓகேன்னு சொல்லி இதை வந்து எடுத்திருக்கேன். ஸ்மெல்லு ரொம்ப ரொம்ப சூப்பராக அப்படியே ப்ளசண்ட்டாக செம்மையாக இருக்குது. சரி ஓகே, பாடி லோஷன் அண்ட் வித் ஃப்ரேக்ரன்ஸோட நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கினேன். இது வந்து கெட் ஒன்ல வந்தது, ஸோ ஃப்ரீ. அப்புறமா வந்து அமேசான்ல வந்து இந்த என்ன சொல்றது, இது வந்து சீம்லெஸ் ஷார்ட்ஸ். இது வந்து ஒரு செட் ஆஃப் 3. இது எதுக்காகனா நம்ம அண்டர் த ட்ரெஸ், அண்டர் த ஸ்கர்ட்ஸ் வந்து வேர் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ நம்ம கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்காக இது வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து 3 கலர்ல எடுத்திருந்தேன். ஸோ நான் என்னோட ட்ரிப்புக்கு வந்து மோஸ்ட்லி ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஸ்கர்ட்ஸ் தான் பிளான் பண்ணியிருக்கேன். என்கிட்ட ஆல்ரெடி மாதிரி இதே பிராண்ட்ல இதில் இன்னொரு செட் வச்சிருக்கேன். சரி பேக்கப்புக்காக இன்னொரு செட் வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து சீம்லெஸ். ஸோ இப்போ நம்ம பாடிகான் அந்த மாதிரி போடுறோம்னா கூட இது வந்து வெளியில தெரியாது இந்த மாதிரி நம்ம போட்டிருக்கோம் அப்படின்றது. ஸோ இது வாங்கினேன். இதில் வந்து 3 கலர் இருக்கும், ஒன்று பிளாக், ஒன்று ஒயிட் அண்ட் ஒரு நியூட் கலர். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாத்தோடையுமே மேட்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப எசென்ஷியல்ன்றனால இது வந்து ஒன்று வாங்கினேன். இந்த பிராண்ட் வந்து ப்ளம்பெரி அப்படிங்கிற ஒரு பிராண்டு. நல்லா இருந்துச்சு. இந்த மெட்டீரியல் வந்து ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டாக வேர் பண்ணிக்கிறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ வந்து இதே வாங்கிட்டேன். இதோட ப்ரைஸ் வந்து ஐ திங்க் 600 rupeesன்னு நினைக்கிறேன். பட் ஒர்த்து தான். நான் என்னோட ஆல்ரெடி இருக்கிறது வந்து ஆல்மோஸ்ட் 2 years முன்னாடியே வாங்கினேன். பட் ஸ்டில் அது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த எலாஸ்டிக் அதுக்கெல்லாம் எதுவுமே ஆகல, நல்லா தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நைக்கால கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தேன், ஜஸ்ட் நோ டெலிவரி ஆச்சு. ஸோ இதையும் இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஆர்டர் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு காம்பேக்ட் பவுடர். என்கிட்ட இருக்கிறது காலி ஆகல, பட் அது வாங்கி கிட்டத்தட்ட 2 years ஆகுது. வேலை எக்ஸ்பயர் ஆயிருக்குமோ அப்படின்னு ஒரு பயம். அதனால ரீஸ்டாக் பண்ணிக்கலாம், அப்படியே ட்ரிப்புக்கு போகும்போது ஃப்ரெஷ்ஷாக ஒன்று எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக வாங்கினேன். மேபிலனோட ஃபிட்மி மேட் போர்லெஸ் பவுடர், ஆயில் கண்ட்ரோல் பவுடர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. என்னோட ஷேடு வந்து, நான் வாங்குற ஷேடு வந்து வார்ம் நியூட் அப்படிங்கிற ஒரு ஷேடு வந்து வாங்கினேன். லாஸ்ட் டைம் அதான் வாங்கியிருந்தேன், அது வந்து எனக்கு செட் ஆச்சு. ஸோ இந்த வாட்டியும் அதே ஷேடு வாங்கிட்டேன். செகண்ட் ஒன் வந்து இது வந்து ஃப்ரீ ப்ராடக்ட். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 3 ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணேன். அதுக்கு வந்து ஃப்ரீ ப்ராடக்டாக வந்து விஷ்கேரோட அந்த நயாசினமைட் சன்ஸ்கிரீன் வந்து அந்த ட்ரையல் பேக் இருக்குல்ல குட்டியாக 15 grams, அது வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக டெர்மோக்கோ தவிர வேறு எதுவும் யூஸ் பண்ணுறது இல்லை. மேபி இது வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஃப்ரீ ப்ராடக்ட். நெக்ஸ்ட் வந்து இது நோ ஸ்ட்ரிப்ஸ்ன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து கொஞ்சம்
பிளாக் ஹெட்ஸ் இருக்கு. சரி, அதனால நோ ஸ்ட்ரிப்ஸ் போட்டு ஒன் டைம் அதை வந்து எக்ஸ்போலியேட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக 3 நோ ஸ்ட்ரிப்ஸ் வாங்கியிருந்தேன். லைக் 3 பேக் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. இதுதான் நுவா அப்படிங்கிற பிராண்ட், NUA நுவா அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல இருந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது கிளம்புறதுக்கு 1 டே முன்னாடி 2 டேஸ் முன்னாடி நோஸ்ல போட்டு எக்ஸ்போலியேட் பண்ணிட்டா கிளியர் ஆயிடும். ஸோ இது ஒன்று. லாஸ்ட் ஒன் வந்து நெயில் பாலிஷ். கொஞ்சம் என்கிட்ட வந்து எல்லாமே லைட்டர் ஷேடு தான் வச்சிருப்பேன் நான். ரொம்ப ரொம்ப லைட்டர் ஷேட், பிங்க், மாவ், இல்லைன்னா ஒரு நியூட் ஷேடு, நியூட் ப்ரௌன், அந்த மாதிரி லைட் கலர்ஸ் தான் வச்சிருப்பேன். பட் நம்ம வந்து வெக்கேஷன் போகிறோம், ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரல் பிங்க் இல்லைன்னா ஒரு கோரல் ஆரஞ்சு அந்த மாதிரி தேடிட்டு இருந்தேன். அப்போ வந்து இந்த இன்சைட்டோட இந்த கலர் பிடிச்சிருந்தது. ஸோ வந்து இந்த கலர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ இதுவும் ட்ரிப்பு போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இது வாங்கியிருந்தேன். இதெல்லாம் தான் மெயினான திங்க மறந்துட்டேன். ஒரு நிமிஷம். மேஜரான 2 விஷயத்த மறந்துட்டேன். ஒன்று வந்து இந்த மாதிரி பாஸ்போர்ட் வைக்கிறதுக்கான ஒரு பவுச், ஒரு ஃபேமிலி ஆஃப் 4க்கு வைக்கிற மாதிரி. ஃபேமிலி ஆஃப் 3 தேடினேன், கிடைக்கல. ஸோ ஃபேமிலி ஆஃப் 4 பாஸ்போர்ட்ஸ் வைக்கிற மாதிரி இந்த கவர் வந்து பார்த்தேன் அமேசானில். நல்லா இருந்துச்சு. ஸோ அது வந்து இதில் என்ன மாதிரி இருக்குன்னா, டெக்ஸ்சர் வந்து ஃபுல்லாக லைக் கண்ட்ரிஸோட நேம், அதோட சிக்னேச்சர், பில்டிங்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸ்டாச்சுஸ், நியூயார்க்கோட ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி, அந்த மாதிரி எல்லா கண்ட்ரிஸ், எல்லா சிட்டிஸோட நேமும் இருக்குது. அதனால தான் நான் வந்து இதை சூஸ் பண்ணேன், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஏர்போர்ட் போகிறோம் அப்படின்னா நான் பேக்லேயே தான் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வச்சுருப்பேன். ஸோ அந்த ஏதாவது எடுக்கணும்னா டக்கு டக்குன்னு பேக் திறந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். கையிலேயே 3 பாஸ்போர்ட்டையும் வச்சுக்க முடியாதுன்றதுனால இந்த பவுச் வந்து வாங்கினோம். இது வந்து உள்ள ஆல்ரெடி பாஸ்போர்ட்ஸ் வந்து வச்சுட்டோம் நாங்கள். இந்த மாதிரி இந்த இடத்துல 4 பாஸ்போர்ட் வைக்கிறதுக்கு வந்து ஸ்லாட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த பக்கம் வந்து ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் வைக்கணும்னா ஈஸியாக எடுத்துக்கிற மாதிரி நிறையா இந்த மாதிரி பவுச் நிறைய ஸ்பேஸ் இருக்குது. இந்த மாதிரி 1 2 3 4 ஒரு 5 ஸ்லாட்ஸ் இருக்குது. இங்கே வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மடிச்சு வச்சுக்கலாம். அண்ட் இந்த ஒரு ஜிப்பர் இருக்குது, மேபி ஏதாவது காயின்ஸ் ஆர் கார்ட்ஸ் வைக்கணும்னா வச்சுக்கலாம். அண்ட் இங்கே ஒரு பெரிய ஜிப்பர் இருக்குது. இது உள்ள வந்து கேஷ், ஏதோ நமக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் இதுக்குள்ளே வச்சுக்கலாம். ஸோ செக்யூரிட்டி செக் முடிக்கிற வரைக்கும் இதை அப்படியே கையிலே வச்சுட்டு எல்லாமே ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இது வந்து வாங்கினேன். இது வந்து அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். 499 நினைக்கிறேன். அண்ட் இங்கே வந்து ஒரு பவுச், இது வந்து எதுக்காகனா போர்டிங் பாஸஸ் வைக்கிறதுக்காக. நல்லா இருக்குல்ல. ஸோ இது ஒன்று. அண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், இன்டர்நேஷ்னல் ட்ரிப்புக்கு இந்த யூனிவர்சல் அடாப்டர் போட்ரானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து இது வாங்கியிருந்தேன். அரௌண்ட் 300 rupeesன்னு நினைக்கிறேன். இது வந்து இட்ஸ் மீ PG அப்படின்னு சொல்லி ஒருத்தரோட வீடியோ பார்த்தேன் யூடியூப்ல. அவர் வந்து இதான் ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணுறேன், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி நமக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். இங்கே வந்து நிறைய ப்ளக்ஸ் இருக்குது. இதுலேயே 3 டைப் ஆஃப் பின்ஸ் இருக்குது. இந்த பக்கமும் நிறையா லைக் நிறைய கண்ட்ரிஸ் வந்து லிஸ்ட் போட்டிருந்தாங்க. எனக்கு என்னென்னு தெரியல. நாங்கள் இப்போ போகிற இடத்துக்குமே இது சூட் ஆகும், அதனால யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கினேன். இது வந்து அரௌண்ட் 300 rupees. ஸோ இதெல்லாம் தான் என்னோட அப்கமிங் ட்ரிப்புக்காக நான் வாங்கினது. ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யாருக்காச்சும். அண்ட் இதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.